ஏப்ரல் 26, 1986 செர்னோபில் நள்ளிரவு 1:23 ஆகுது. செர்னோபிலில் உள்ள நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ரியாக்டர் 4 அதோட கட்டுப்பாட்டை இழக்குது. அந்த ரியாக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரோல் ராட்ஸ் மேலேயும் கீழேயும் ஆட ஆரம்பிக்குது. ஹோல் பில்டிங்குமே ஷேக் ஆகுது. இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சயின்டிஸ்ட்டுக்கு ரியாக்டர் 4ல் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டன்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் தெரிய வருது. இப்போ அங்கே இருந்த சயின்டிஸ்ட் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி எமர்ஜென்சி ஷட் டவுன் பட்டனை அழுத்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் அந்த இடமே பயங்கர சத்தத்தோட வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அதில் இருந்து வெளியான ரேடியேஷன் காற்றில் பரவவும் ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செர்னோபிலில் நடந்த இன்சிடெண்ட்டை பார்க்கலாம். 1986 செர்னோபிலில் உக்ரைன் நாட்டில் செர்னோபில் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தில் அங்கே இருக்கிற பவர் பிளான்ட்டில் நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்து அதன் மூலமாக வெளியான ரேடியேஷன் காற்றில் கலந்து அந்த நகரத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களையும் சில நாட்கள்லேயே கேன்சர், போன் ப்ராப்ளம், தைராய்டு மற்ற நோய்கள் பரவ ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தும் போகிறாங்க. மனிதர்களால் எப்போதுமே இயற்கை கூட போட்டி போடவே முடியாது. அப்படி மனிதர்கள் இயற்கையோட விளையாட நினைச்சாங்கன்னா அது பெரிய விபரீதத்தில் தான் போய் முடியும். விபத்து நடந்த இரவுன்னு பார்த்தாக்கா ஏப்ரல் 26, 1986. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்க, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா சோவியத் யூனியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே இன்னும் நிறையாவே செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே நிறைய பவர் பிளான்ட்ஸையும் உருவாக்கவும் செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் செர்னோபிலில் உள்ள நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. இதை விளாடிமிர் லெனின் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1970 செர்னோபில் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் 16 கிலோமீட்டர் தள்ளி இதை பில்ட் பண்ணுறாங்க. சோவியத் யூனியனோட மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் மொத்தம் 4 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது, 4 அணு உலைகள். அதாவது இதோட வடிவம் அப்படின்னாக்கா RBMK 1000ங்கிற வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற முதல் 2 ரியாக்டர்ஸ் 1977 கட்டப்பட்டது. 3வது ரியாக்டர் 1981லையும் 4வது ரியாக்டர் 1983லையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த பவர் பிளான்ட்டை எதுக்கு பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பவர் பிளான்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. இந்த பவர் பிளான்ட்ல இருந்து 1000 மெகாவாட் வரைக்குமே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உக்ரைனுடைய அந்த 10% மின் தேவையை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது இதோட அளவு. பவர் பிளான்ட் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி பவர் பிளான்ட்டுக்கு இயங்குறதுக்கும் கண்டிப்பாக ஃபியூவல் தேவை. அதுக்கு இவங்க என்ன ஃபியூவல் பயன்படுத்துகிறாங்கன்னா என்ரிச்டு யுரேனியம் டை ஆக்சைடு U-235 இந்த ஃபியூவலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதன் மூலயமா நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க முடியும். இதை பேஸாக வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். யுரேனியம் இந்த யுரேனியத்தை வச்சு நம்மளால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த ரியாக்டரில் இதை ஃபியூவலாக வச்சு அது உள்ள தண்ணியை சூடு பண்ணுவாங்க. அந்த தண்ணி ஆவியாக மாற ஆரம்பிக்கும். ஆவியாக மாறின உடனே அந்த டர்பைன் சுற்ற வைக்கும். இந்த டர்பைன் சுற்றுறது மூலயமா எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் ஆகும். நியூக்ளியர் ரியாக்ஷன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல 3 முக்கிய பாகம் இருக்குது. ஃபியூவல் ராட்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ், மாடரேட்டர். ஃபியூவல் ராட்ஸ் தான் நியூக்ளியர் ஃபியூவலை அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷனை உருவாக்கும். நியூக்ளியர் ரியாக்ஷனில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானோட வேறுபாடு காரணமாக ஒன்னோட ஒன்று சேராமல் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஏற்பட்டு ஒரு அணுவில் இருந்து அந்த நியூட்ரான் இன்னொரு ஆட்டம்ங்கிறதுக்கு மாறி மாறி ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷனோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த செயின் ரியாக்ஷன் நடந்து அது பெருசாக மாறுச்சு அப்படின்னாக்கா அது ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடியும். கண்ட்ரோல் ராட்ஸோட வேலை என்னன்னா, ஒரு அணுவில் இருந்த நியூட்ரான்ஸ் பிரிஞ்சு இன்னொரு அணுவில் போய் ஜாயின் ஆகும்போது இந்த நியூட்ரான்ஸ் கண்ட்ரோல் ராட்ஸை ஈர்க்கும், அதாவது இழுத்துக்கும். கண்ட்ரோல் ராட்ஸ் போரான் கார்பைடால் செய்யப்பட்டதுனால அந்த நியூட்ரான்ஸ் இழுத்துக்கும். அந்த நியூட்ரான்ஸ் இன்னொரு அணுவோட மோத விடாமல் தடுக்கும். நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் தடுக்கப்பட்டு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனோட வேகமும் குறைக்கப்படும். இதன் மூலியமா நம்ம நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல்குள்ளேயே வைக்க முடியும். நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள ஃபியூவல் ராட்ஸை அனுப்பும் போதே இந்த கண்ட்ரோல் ராட்ஸையும் அனுப்பிடுவாங்க. இதன் மூலியமா நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை தேவையான அளவு கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். இந்த செயின் ரியாக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு மாடரேட்டர்ஸை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த செர்னோபிலில் உள்ள மாடரேட்டர் என்னவா யூஸ் பண்ணாங்கன்னா கிராஃபைட்டால் செய்யப்பட்டது தான்.
கிராஃபைட் வந்து செயின் ரியாக்ஷனை வந்து அதிகப்படுத்தும். இப்போ உள்ள பவர் பிளான்ட்ஸில் வந்து மாட்ரேட்டராக வந்து தண்ணீரை தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் செர்னோபிலில் உள்ள அந்த மாட்ரேட்டர் வந்து கிராஃபைட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாட்ரேட்டர் வந்து வேகப்படுத்துகிற வேலையை செய்யும், கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அதோட வேகத்தை வந்து கட்டுப்படுத்தும். ஏப்ரல் 26, 1986 நள்ளிரவு 12 மணி செர்னோபிலில் உள்ள நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் சாதாரண நாள் மாதிரி இல்லாமல் அன்றைக்கி சயின்டிஸ்ட் ரொம்பவே வேகமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு செகண்ட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸும் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நியூ ஒர்க்கர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவரை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் உன்னை உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கும் போகிறாரு. கண்ட்ரோல் ரூமில் அசிஸ்டண்ட் சயின்டிஸ்ட் ஹக்கீம் வந்து இந்த புது ஒர்க்கரை பார்த்து நீ தான் இந்த புதுசாக ஜாயின் பண்ண வந்திருக்கியா, இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீ கவனமாக கேட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பவர் பிளான்ட்டில் சேஃப்டி டெஸ்ட் எடுக்க போகிறோம். அதுக்காக பவரை வந்து 1600 700 வரைக்கும் ரெடியூஸ் பண்ண போகிறோம். நீ தான் இந்த ரியாக்டருக்கு கண்ட்ரோலாக இருக்க போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு ஷாக்கான அந்த ஒர்க்கர் வந்து நான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒர்க்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் எனக்கு மட்டும் என்ன ஆசையா உன்கிட்ட இந்த இவ்வளோ பெரிய ஒர்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சீஃப் சயின்டிஸ்டான அனாட்டோலி டைட்லோவ் தான் இதை வந்து ஓன்ட்ட இந்த வேலையை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதாக வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை பார்த்த மற்றொரு சயின்டிஸ்ட் வந்து பயப்படுறாரு. ஏன்னா 1600 700 பவரை ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரிய வருது. ஹக்கீம் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்தவர் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்துக்கிட்டே மற்ற சயின்டிஸ்ட்டுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து ஜூனியர் சயின்டிஸ்ட் வந்து ஹக்கீமை பார்த்து நம்ம வந்து இந்த அளவு பவரை ரெடியூஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்குறாரு. ஜூனியர் சயின்டிஸ்ட் இதை கேள்வியை கேட்டுட்டு இருக்கும்போதே சீஃப் சயின்டிஸ்டான டைட்லோவ் வந்து அந்த இடத்துக்கு வராரு. சீஃப் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து நான் டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன், அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ளவங்களும் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவர் பிளான்ட் பவரை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹக்கீம் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு இதெல்லாம் இவங்க வந்து பண்ணுறாங்க. ஜூனியர் சயின்டிஸ்ட் தான் இந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. டைட்லோவ் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லோரும் உங்களோட வேலையை பாருங்கள், நான் வந்து என்னோட ரூமுக்கு போகிறேன், எமர்ஜென்சி நான் மட்டும் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் சீஃப் சயின்டிஸ்டோட வேலையா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பவரும் 700க்கு கீழே ரெடியூஸ் ஆகுது. ஹக்கீமும் அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. ஜூனியர் சயின்டிஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது ஸ்டாப் ஆகவே இல்லை. 700க்கு கீழே ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னாக்க அதோடைய கோரில் வந்து ஹீட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஹக்கீம்க்கு இப்போ பயம் வருது. உடனே சீஃப் சயின்டிஸ்ட் டைட்லோவ்ட்ட போய் சொல்கிறாரு. சீஃப் சயின்டிஸ்ட் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்டை வந்து கோவப்படுறாரு. கோர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப தப்பு, கொடுத்த வேலையை கூட உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஹக்கீம் இப்போ டைட்லோவ்ட்ட வந்து எல்ஏசி பட்டனை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஏசி பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பவர் ஸ்டாப் ஆகலை, இன்னும் டிக்ரீஸ் தான் ஆகுது. பவர் இப்போ 30க்கும் வந்துருச்சு. ஹக்கீம் வந்து என்ன சொல்கிறாருன்னா டைட்லோவ்ட்ட வந்து நிலைமை ரொம்ப மோசமாகுது, இதை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த சீஃப் சயின்டிஸ்டான டைட்லோவ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா செயின் ரியாக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் கோரில் உள்ள அந்த கண்ட்ரோல் ராட்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ராட்ஸுங்கிறது கோரோட அந்த பிரேக் மாதிரி. ஹக்கீம் வந்து 24 மணி நேரத்துக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இப்படி கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணுறதால ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் சீஃப் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டினியூஸாக செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த சேஃப்டி டெஸ்ட்டை கரெக்டாக முடித்தா அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் அவர் பண்ணுறாரு. ஆனால் இந்த டெஸ்ட்டு அதாவது இந்த டெஸ்ட்டு வந்து தப்பாச்சுன்னா பெரிய விபரீதத்தில் போய் முடியும் அப்படின்னு வந்து ஹக்கீம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார்.
இரவு 1 மணி ஆகுது. கோரில் இருக்கிற கண்ட்ரோல் ராட்ஸை ரிமூவ் பண்ணி செக் பண்ணுறாங்க. பவர் வந்து இப்போ 200ல் ஸ்டாப் ஆகுது. ஜூனியர் சயின்டிஸ்ட் வந்து டைட்லாவுட்ட வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. கண்டினியூஸாக அந்த கண்ட்ரோல் ராட்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கோர் ரியாக்டரில் மொத்தம் 211 கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும். இப்போ வந்து இவங்க ரிமூவ் பண்ண இப்போ 8 கண்ட்ரோல் ராட்ஸ் தான் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய விதிமீறல் தான். ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட அந்த ரூல் புக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, என்ன நடந்தாலும் சரி அட்லீஸ்ட் 15 கண்ட்ரோல் ராட்ஸாவது அந்த கோர் ரியாக்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட இம்பார்ட்டண்ட்டான ரூல். ஆனால் அந்த கோர் ரியாக்டரில் இப்போ 8 தான் இருக்குது. சடனாக பவர் இன்க்ரீஸ் ஆகுது. டைட்லவ் வந்து வாட்டர் பம்ப் கனெக்ஷனை ரியாக்டர் 4ல் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாரு. ஹக்கீமுக்கு ஷாக் ஆகுது. இப்படி பண்ணினாக்க பெரிய ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அதை டைட்லவ் கேட்கவே இல்லை. நள்ளிரவு 1 மணி 19 நிமிடங்கள் ஆகுது. அதாவது விபத்து நடக்கிறதுக்கு 4 நிமிடங்கள் முன்னாடி. இந்த நேரத்தில் ஹோல் பில்டிங்கும் ஷேக் ஆகுது. சயின்டிஸ்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லா வரைக்கையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டைட்லவ் வந்து வாட்டர் சப்ளையை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. கோர் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. ஆல்ரெடி இந்த கோரில் வந்து பாய்சனஸ் கேஸ் இருக்குது. வாட்டர் ஸ்டாப் பண்ணியாச்சு. கோர் வந்து இன்னுமுமே வந்து ஹீட் ஆகுது. பவர் வந்து 400 500 அப்படின்னு சொல்லி 32,000 வரையும் இன்க்ரீஸ் ஆகுது. சீஃப் சயின்டிஸ்டான டைட்லவுக்கு இப்போ தான் இந்த நிலைமையே புரிய வருது. நிலைமை ரொம்ப மோசமாக ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு. டைட்லவ் வந்து அந்த எமர்ஜென்சி பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாரு. எமர்ஜென்சி ப்ரெஸ் பட்டனை வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவ்வளோ வேலையும் வந்து அவர் செஞ்சார். ஆனால் ஹக்கீம் அந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ண கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாமே இந்த கோருக்குள்ளே இறங்க ஆரம்பிக்குது. செயின் ரியாக்ஷன் இன்னுமே ரொம்ப அதிகமாகுது. கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த செயின் ரியாக்ஷனோட நியூட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணும். கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து இதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாமே போரானால் செய்யப்பட்டது. போரான் வந்து நியூட்ரான்ஸை வந்து ஈர்த்துக்குமே தவிர கண்ட்ரோல் ராட்ஸோட எண்டில் வந்து கிராஃபைட்டால் ஆனது. அது வந்து அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் யாருக்குமே தெரியாது. கிராஃபைட்டு தான் வந்து மாடரேட்டருங்கிறதுனால கிராஃபைட் வந்து இன்னுமுமே வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனை வந்து அதிகப்படுத்துமே தவிர கம்மிப்படுத்தாது. கண்ட்ரோல் ராட்ஸ் உள்ளே போக போக கண்ட்ரோல் ராட்ஸில் அந்த நுனிப்பகுதியில் உள்ள கிராஃபைட் வந்து ஃபுல் கோரையுமே உள்ளே போகும்போது ஏற்கனவே அதிகமாக இருந்த அந்த நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் இன்னுமே வந்து அதிகமாகி கண்ட்ரோல் ராட்ஸ்லாம் உள்ளே போன ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது 1 மணி 23 நிமிடம் அந்த நள்ளிரவு நேரத்தில் வந்து பயங்கரமான சத்தத்தோட பிளாஸ்ட் ஆகுது. அப்படி வெடிச்ச அடுத்த நொடியிலிருந்து காற்றில் ரேடியேஷனும் பரவ ஆரம்பிக்குது. அந்த ரேடியேஷனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, ஹிரோஷிமா நாகசாகியில் அட்டாமிக் பாம் பிளாஸ்ட் ஆன உடனே அங்கே உள்ள அந்த மக்கள் எந்த அளவு ஒரு பின் விளைவுகளை அந்த ரேடியேஷனால் உண்டான அந்த இதை சந்திச்சாங்களோ அந்த பாதிப்பை விட அந்த 400 மடங்கு அதிகமான ரேடியேஷன் தான் இந்த செர்னோபிலில் நடந்த ஆக்சிடெண்ட். இப்போ ஃபயர்மேனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபயர்மேனும் வந்து அந்த நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நெருப்பை அணைக்கும் போது ஒரு ஃபயர்மேன் வந்து இன்னொரு ஃபயர்மேனை பார்க்கும்போது அவரோட முகம் வந்து அந்த அளவுக்கு ரெட் கலரில் இருந்திருக்கு. க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவரால் அந்த க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு வலியில் வந்து துடிச்சிருக்கிறாரு. கை ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. ஃபயர்மேனோட உடம்பு ஃபுல்லாகவே வந்து ரெட் ஆகுது. ஃபயர்மேன் எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க உடல் உயிரோட இருக்கும்போதே டீகம்போஸ் ஆகுது. இப்போ தான் அந்த செர்னோபில் நகரத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து தெரிய வருது. ஆனால் அந்த மக்கள் வந்து சீரியஸாக அதை எடுத்துக்கல. நேரம் ஆக ஆக காற்றில் பரவுன அந்த ரேடியேஷனை சுவாசிக்கும் போது தான் அந்த மக்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிக்குது. அவங்களோட உடல் வந்து செயல் இழக்குது. அந்த செர்னோபிலில் சுற்றி உள்ள ஹாஸ்பிட்டலில் நிறைய மக்கள் வந்து அட்மிட் ஆகுறாங்க. அந்த மக்கள் வந்து வலியால் துடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இந்த இன்சிடெண்ட்டை வந்து மற்ற நாடுகள்கிட்ட யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்து நாடுகளான ஜெர்மனி, ஸ்வீடன் இவங்களுக்கெல்லாம் வந்து தெரியவும் வருது. இப்போ தான் யூஎஸ்எஸ்ஆர் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே உள்ள அந்த அனிமல்ஸை வந்து கொல்ல சொல்கிறாங்க. இப்போ தான் இன்னொரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகுது. செர்னோபிலில் மொத்தம் 4 ரியாக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு ரியாக்டரில் தான் வந்து இப்போ பிளாஸ்ட் ஆச்சு. அதை வந்து ரோபோட்டை வச்சு கிளியர் பண்ணுறாங்க. ஹை ரேடியேஷன் காரணமாக ரோபோட்ஸ் கூட மால் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த தீயையும் வந்து அணைக்கிறாங்க. தீயை அணைக்கிறதுக்காக டன் கணக்கில் லெட்டை வந்து மேலே, அதாவது ஹெலிகாப்டரில் இருந்து கொட்டுறாங்க.
ஆனால் இவங்களால அந்த வெளியில் உள்ள தீயை தான் வந்து அணைக்க முடியுதே தவிர இன்னும் உள்ளே வந்து ஹாட்டாக தான் இருக்குது. இந்த ஹீட்டில் உள்ள கோர் வந்து உருவாகி அது வந்து ஒரு மட் பால் மாதிரி மாறுது. உருகுன அந்த கோர் வந்து எலிஃபண்ட் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எலிஃபண்ட் ஃபுட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எலிஃபண்ட் ஃபுட்டுக்கு கீழே ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் உள்ள அந்த தண்ணி வந்து இருக்குது. அந்த மட் பால் அந்த தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னாக்கா வேப்பர் ஆகி பிளாஸ்ட் ஆகும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னாக்கா வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணணும். அந்த ரேடியோ வாட்டர் டேங்க்கில் வந்து ஒரு வால்ட் இருக்குது. அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணால் தான் ரேடியோ வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகும். ஆனால் அந்த வால்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணி போய் தான் அந்த வால்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அப்படி போனவங்க வந்து சர்வே ஆக முடியாது. ஏன்னா அது வந்து ரேடியோ ஆக்டிவ் வாட்டர். ஆனால் இதுக்கு வந்து 3 பேர் வந்து தயாராக இருக்கிறாங்க. தங்களுடைய நாட்டுக்காக தங்களுடைய மக்களுக்காக நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அந்த 3 பேருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சூட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. சொன்ன மாதிரியே அந்த 3 பேரும் டேங்க்கில் வந்து ஸ்விம் பண்ணி போய் அந்த வால்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் வாட்டரும் வந்து ட்ரெயின் ஆகுது. ஒரு ஹியூஜ் டிசாஸ்டர் வந்து தவிர்க்கவும் படுது. எந்த அளவுக்கு அது ஹியூஜ் டிசாஸ்டர்னாக்க அது மட்டும் பிளாஸ்ட் ஆச்சுன்னா ஹோல் யூரோப் அந்த காண்டினென்ட்டே வந்து காலி ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர்லேருந்து தவிர்க்கப்படுது. அந்த 3 பேருடைய பேர் என்ன அப்படின்னாக்கா போரிஸ் பெர்னவ், வலரியோ பெஸ்பலவ், ஒலாக்ஸ்கி அனென்கோ. இந்த போரிஸுங்கிறவர் 2005 வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாரு. இந்த வெலரியோ மற்றும் அந்த ஒலஸ்கி வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஸ்டில் அவங்க வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க. செர்னோபிலில் வந்து இப்போ வந்து கோஸ்ட் டவுன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இன்னுமுமே வந்து அங்கே ரேடியேஷனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அங்கே வளர்கிற அந்த மரங்கள் அந்த செடி கொடிகள் எல்லாம் ரெட் கலரில் தான் வந்து வளருது.